This call will be recorded. நேரம் அவனுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் போயிருந்திருக்கும். எப்படிடா இருக்கு? This call will be recording அப்படின்னு வந்துச்சு. வந்துருச்சா? வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஐஃபோனில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வரும்போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அதர பழசு அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் எப்பயுமே சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, நான் ரொம்ப காலமாக இதை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே உங்களுக்கு சல்யூட் தான். ஸோ இது எதுக்குன்னா, கால் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து இப்போ எனேபிள் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதை காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் செட்டிங்கை டேப் பண்ணுவீங்க. செட்டிங்கை டேப் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து கீழே பாட்டமில் போனீங்கன்னா ஆப்ஸ் இருக்கும். ஆப்ஸில் போனீங்கன்னா ஸோ ஃபோனுக்கு போகணும். ஃபோன் போனீங்கன்னா அதில் வந்து நீங்கள் கீழே கால் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்க்க முடியாது, ஆனில் இருக்கும். ஸோ இங்கே கால் ரெக்கார்டிங்கில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ, அதாவது இப்போ கால் ரெக்கார்ட் பண்ணோன்னா டாப்பில் ஒரு பட்டன் இருக்குங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கால் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரெக்கார்டான கால் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் ஆப்புக்குள்ளே இருக்கும். ஸோ ஆல் ஐக்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்ஸ் ஆப் உள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் விஷயம். இப்போ என்ன பார்க்கலாம்னா, நம்ம எஸ்ஆர்கேக்கு ஒரு கால் பண்ணி விடுவோம். ஓவரால் ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் இப்போ தொடர்ந்து பார்க்கலாமே. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து கால் ரெக்கார்டிங்கான பட்டன் அழுத்துறேன். நம்ம பையன் தான் பேசிக்கிட்டு இருக்கான். கால் ரெக்கார்டிங் This call will be recorded. ஓகே, ஸோ இந்நேரம் அவனுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் போயிருந்திருக்கும். எப்படிடா இருக்கு? This call will be recording அப்படின்னு வந்துச்சு. வந்துருச்சா? அப்புறம் அனிமேஷன் சூப்பராக இருக்குடா. ஏன்னா அழகாக ஒரு வேவ் ஃபார்ம் காட்டுறாங்கடா. நான் பேசும்போது வந்து அது லெஃப்ட் சைடு ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து அந்த வேவ் வருது. இப்போ நீ பேசு. இல்ல எனக்கு புரியல ஆக்சுவலா. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த அனிமேஷன்ன்றது மட்டுமே சொல்லுவீங்க? ஹார்ட்வேர் எப்பதான் இம்ப்ரூவ் ஆகலான்னு இருக்கீங்க? அப்படி இல்லடா, அனிமேஷன் நிஜமாவே நல்லா பண்ணியிருக்காங்கடா. ஒரு கால் ரெக்கார்டிங்கிறது சாதாரண விஷயமா இருந்தாலும் அதை எவ்வளோ அழகாக காட்ட முடியுங்கிறதுக்கு வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, அந்த வாய்ஸ் கூட உனக்கு எவ்வளோ ஜென்டிலாக இருந்தது பார்த்தல? ஆமா, நல்லா நார்மலா இருந்துச்சு. ஃபைனலி ஐபோன் யூசர்ஸ் மஜாவா இருப்பாங்க. வந்துட்டார்ல, இனிமே கலக்கல் தான். ஸோ இவ்வளோ நேரம் கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு கையில் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இவ்வளோ நாளாக ஐஃபோனில் இல்லாத ஒரு விஷயம். எத்தனை வருஷம்? 2007 வந்து ஐஃபோனுக்கு அப்புறமா 2024 வந்து உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் எனேபிள் ஆயிருக்கு அப்படின்னும் போது இதுவே ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இதில் என்ன, கால் ரெக்கார்ட் ஆகும்போது அந்த வாய்ஸ் மட்டும் சொல்லுது இல்லையா? பட் என்னதான் இருந்தாலும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் யாரும் வருத்தப்பட வேணாம். இது எப்படியா இருந்தாலும் இப்போ iOS 18 கிடையாது, 18.1 தான் எனேபிள் ஆக போகுது. ஸோ முதல்ல எல்லாருமே ஹாப்பியாக இருக்க போகிறீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஸோ எவ்வளோ பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் நேட்டிவாகவே ஆப்பிளோட டயலர் ஆப்பில் வந்ததை நினச்சி சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ iOS 18.1 அஃபிஷியலாக எல்லாருக்கும் வந்துடும். இப்போதைக்கு நான் பீட்டாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறமா நம்ம திரும்ப இதை பற்றி பேசலாம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை.